அளிப்பாராக. அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் இருக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படிக்கு நாம் ஒவ்வொருவரும் ஜெப சிந்தையிலே நாம் இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise to the name of the Lord Jesus. ராட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், ராட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். உள்ளோனின் பொறாமைகளும் மறைவான சதி பலவும், உள்ளோனின் பொறாமைகளும் மறைவான சதி பலவும், வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த இயேசுவே, எங்களை நீர் உம்முடைய கிருபையின் மறைவிலே, இரக்கத்தின் நிழலிலே, கல்வாரி சிலுவையின் அடிவாரத்தில் எங்களை மறைத்துக் கொண்டீரே. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ சதிகள், எத்தனையோ குழிகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு முன்பே இருந்தாலும் எல்லாவற்றையும் கடக்க எங்களுக்கு நீ உதவி செய்து வருகிறீரே. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற வேளையிலே மகத்தான தளபதி யோசுவா வார்த்தையை முன்னே கொண்டு வர சொன்னார், உடன்படிக்கை பெட்டியை. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் முன்பாக எங்களுடைய படிப்பு இல்லை, எங்களுடைய அந்தஸ்து இல்லை, எங்களுடைய எந்த ஒரு ஆண்டவரே கௌரவமும் இல்லை. மெய்யாகவே அந்த உடன்படிக்கை பெட்டி, மகத்தான ஜீவிக்கிற வார்த்தை, இந்த கடைசி கால செய்தி, பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதுக்காக நன்றி. அதனோடு நாங்கள் பின்தொடர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சிறு சபை மக்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் குறை உள்ளவர்கள் ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்தும். எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய இரக்கத்தை தாரும். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய இருதயங்கள் சமாதானத்தில் நிறைந்திருக்கட்டும் ஐயா. எல்லா தேவைகளையும் சந்திங்க. கிறிஸ்துவுக்கு ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் ஜீவிக்கட்டும். உம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்பு ஒவ்வொரு மீதும் இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் பிசாசை வீழ்த்தக்கூடிய கிருபையை, வல்லமையை ஒவ்வொரு ஆத்துமாவிலும் வைக்கும்படிக்கு செபிக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, ஞானஸ்தானத்தை ஒவ்வொரு ஆத்துமாவிலும் வைக்கும்படி செபிக்கிறேன். பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே.
நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று உன்னுடைய வாக்கு தத்தமானது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல, தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமோடு இருந்தது போல, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற நிச்சயத்தை இந்த ஜனங்கள் கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வாக்கு தத்தத்திலே சார்ந்திருக்க உதவி செய்யும். இந்த காலவெல்ல உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் எங்களோடு பேசும், எங்களுக்கு சமாதானத்தை தாரும், வார்த்தைக்கு திரும்ப உதவி செய்யும். எல்லா பொல்லாத வழிகளை விட்டு உலகத்தின் பேர்ல இருக்கிறதான பார்வையை எடுத்து இயேசுவை நோக்கி பார்க்க, கல்வாரியை நோக்கி பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழிநடத்தும், காத்தரலும், கிருபை செய்யும். நாமமே உயர்ந்திருக்கட்டும். வேதத்தை வாசிக்கிற நேரத்தில் எங்களோடு பேசும், இடைப்படும் உடைய கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், 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 ஆமென். நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், யோபுனுடைய சரித்திரம் 19ஆம் அதிகாரத்தில் 23 27 வரைக்கும் வாசிக்கலாம். யோபு 19 650வது பக்கம், 650 பேஜ் நம்பர். 23 நான் இப்போது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருக்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தோடு கூட இதன் ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தர் கூட்டுவாராக. நம் யாவரும் உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ அப்படி சொல்றாருங்க. சரிங்களா? அது நிச்சயமான ஒரு வார்த்தை. இந்த காரியத்தை தீர்க்கதரிசி ஐ நோ, நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தியை பிரசங்கித்திருக்கிறார். எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறீங்க? ஐ நோ. யோபு அறிந்திருந்தார். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் நீங்க அறிந்திருக்கிறீங்க? கடைசி நாட்கள்ல அந்த ரிசரக்ஷன் நடக்கும்பொழுது நான் என்னுடைய அழியாமையை பெற்றுக்கொள்வேன். நிச்சயம் இருக்கிறதா? ஓகே. இன்னைக்கு நாம அந்த செய்தியிலிருந்து ஒரு சிறு காரியத்தை நான் படித்தேன். படித்த ஒரு சிறு காரியத்தை எனக்கு என்னுடைய இருதயத்தை தொட்டது. அதுல இருந்து யோபின் உயிர்த்தெழுதலின் தரிசனம் அப்படின்ற ஒரு செய்தியை பிரசங்கிக்க போறேன். ஜோப்ஸ் ரிசரக்ஷன்ஸ் விஷன், இல்லைன்னா ஜோப்ஸ் ஈஸ்டர் விஷன், யோபனுடைய ஈஸ்டர் தரிசனம் அப்படி கூட ஒரு ஒரு பொருளின் பேரில் நாம் தியானிக்கலாம். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், த புக் ஆஃப் ஜோப், இந்த யோபுடைய புஸ்தகமானது was wrote before Moses. மோசஸ்க்கு முன்பாக இது எழுதப்பட்டது. மோசஸ் தான் ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியர் ஆகமம், என்னாகமம், உபாகம் என்ற 5 புஸ்தகங்களை எழுதினார். ஸோ மோசேக்கு முன்பாக யார் இருந்ததுன்னா யாக்கோபு இருந்தார், ஈசாக் இருந்தார், ஆபிரகாம் இருந்தார், நோவா இருந்தார். அதுக்கு முன்னால
ஏனோக்கு இருந்தார், அதுக்கப்புறம் மெத்துசாலா, அதுக்கப்புறம் சேத் இருந்தார், ஆதாம் இருந்தார். ஸோ இவ்வளோ பேருக்கு அப்புறம் தான் வந்து மோசஸ் தான் இந்த வேதாகமத்தை எழுதினார். சரிங்களா? ஆனால் மோசஸ் எழுதுவதற்கு முன்பாகவே யோபு தன்னுடைய புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஏன்னா மோசஸ்க்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் யாருங்க? யோபு. ஸோ மோசஸ்க்கு அப்புறம் தான் எல்லாருமே எழுதினாங்க. மோசஸ் வந்தார், அதுக்கப்புறம் யோசுவா வராரு. சரிங்களா? யோசுவாக்கு அப்புறமா வந்துட்டு இந்த நியாயாதிபதிகள்லாம் ஜட்ஜஸ்லாம் வராங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே எழுதினாங்க. சங்கீதங்கள் எழுதப்பட்டது, நீதிமொழிகள் எழுதப்பட்டது, ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, ஆபகுக், நாகும், மீகா, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ மோசஸ் தான் முதல் 5 ஆகமங்களை, முதல் 5 புஸ்தகங்களை எழுதினார். மோசே எழுதுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த யோபின் புஸ்தகம். அதனால the book of Job was wrote before Moses wrote Genesis. மோசே ஆதியாகமத்தை எழுதுவதற்கு முன்பாகவே இந்த யோபு தன்னுடைய புஸ்தகத்தை எழுதியிருக்கார். The oldest book in the Bible. இதுதான் மிக பழமையான புஸ்தகம், முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம். Job was priest and prince. யாருங்க? அவன் ஒரு ஆசாரியன். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உண்மையிலே செய்தியை விசுவாசிக்கிறவங்க மனவாட்டி விசுவாசிப்பாங்க. திருதேவி சொல்றார், ஏன்னா யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி இருக்கிறான். தெரியுங்களா? யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி இருக்கிறான். திருதேவி சொல்றார், யோபு ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, அவனுக்கு இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் பலி செலுத்துறது எல்லாமே வந்து மோசேக்கு அப்புறம் தான் மோசே தான் கொண்டு வந்தார். ஆனால் பலி செலுத்துகிற கான்செப்ட் தேவனத்தில் இருந்தது. உலக தோட்டத்துக்கு முன்பாக தேவன் தன் சிந்தையில் ஆட்டுக்குட்டியை அடித்தார். ஏவாள் ஆதாம் தவறு செய்த போது ஒரு பலியை கொண்டு வந்தார். ஆபேல் ஒரு பலியை செலுத்தின பொழுது அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார். பாருங்க, அப்போ ஆபிரகாம் ஒரு பலியை செலுத்தின போது தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அப்போ யோபு ஒரு ஆசாரியனா இருந்தாருங்க. அதே நேரத்தில் யோபு ஒரு பிரபுவா இருந்தான். செல்வ சீமான், ஒரு ராஜா மாதிரி, ஒரு மாகாண கவர்னர் மாதிரி இருந்திருக்கிறாருங்க. சாதாரண ஆள் இல்லைங்க. பாருங்க, he was a priest and a prince, he was a prophet. ஒரு பிரபுவா இருந்திருக்கிறாரு, ஒரு ஆசாரியனா இருந்திருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாரு. நம்முடைய இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் ஒரு பிரதான ஆசாரியர், அவர் மகா பிரபு, அவர் நம்முடைய தீர்க்கதரிசி. சோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமா தான் ஜீவிச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், யோபுவும் உயிர்த்தெழுந்திருக்கிறார். சோ இந்த ரிசரக்ஷன் விஷன் வாஸ் ஷோன் டு ஜோப். இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு தரிசனமானது யோபுவுக்கு காண்பிக்கப்பட்டது. He saw great mystery of life after death. சொல்றாரு, என்ன பார்த்தாரா? ஒரு மகத்தான பரம ரகசியத்தை, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு ஜீவன் இருக்கிறது என்கிறதான ரகசியத்தை இந்த தரிசனத்தின் மூலமாக அவர் பார்த்தார். பாருங்க, உடம்பெல்லாம் மிக மோசமான நிலையில இருக்குது. உடம்பெல்லாம் மிக கடுமையான சூழ்நிலைக்குள்ள அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் சாம்பல் குவியலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். சாம்பல் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவரால் ஒண்ணுமே முடியல, ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் இருந்தார். பாருங்க, திருத்தந்தை சொல்றார், வேதம் சொல்கிறது, அவருக்குள்ள வந்து புண்ணு ஏற்பட்டு கொப்பளங்கள் உண்டாகி அந்த கொப்பளங்கள்லாம் வெடிச்சிருச்சு. தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு கொப்பளங்கள் உண்டாகி அந்த கொப்பளங்கள்லாம் வெடிச்சிருச்சு. அவர் அப்படியே சாம்பல் குவியலில் உட்காந்துக்கிறாரு. அவர் போட்டு ஸ்கிராச் பண்ணிக்கிறார், சுரண்டினே தேய்ச்சிக்கினே இருக்கிறார். சில நேரங்களில் அந்த நாய் வந்து அந்த பருக்களை நக்குது. அது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு என்னவா இருக்குது, அது கொஞ்சம் நல்ல உணர்வை கொடுக்குது. நாய் வந்து நக்குது, அவர் உடம்புல இருக்கிறதான அந்த பிளட்டு இதெல்லாம் பாருங்க, எவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலை அது. அல்லேலூயா. ஏன் இந்த காரியங்களை நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இவ்வளவு கடுமையான பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த ஈஸ்டர் தரிசனம் அவருக்கு வந்தது.
எனக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது, நான் அப்படியே சமாதானமாகவே இருப்பேன், நான் ரொம்ப சொகுசாகவே வாழணும், ஒன்றாகக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஏன்னா நான் கிறிஸ்டியன். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உனக்கு ஆவிக்குரிய மேன்மையான காரியங்கள் கிடைக்காது. அடி உத, ஆமாம், எல்லா ஸ்க்ராச்சஸ்ஸு, எல்லா பிரச்சனையும் வரும். அல்லேலூயா. ஓகே, பாருங்க, ஈவன் அவருடைய நெருங்கின நண்பர்கள் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, யோபு வந்து ஒரு பாவி, இவன் நம்ம முன்னால நல்லா ரொம்ப தெய்வீகமாகிறாரு, ஆனா இவர் யாரா? சீக்ரெட் சின்னர், ஒரு ரகசியமா பாவம் பண்றவர். நமக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா ஊர் வாயை அடைக்கவே முடியாது. அவங்களா பேச ஆரம்பிச்சுட்டா, தேவன் இருந்தாரா பத்தியா, தேவன் இருக்கிறாரா அவங்க கூட, உனக்கு பாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்க கூட தேவன் இருக்கிறாரா, இவ்வளோ வியாதிக்குது உனக்கு தேவன் இருக்கிறாரா, தேவன் உன்னோட இருக்கிறாரா, தேவன் இருந்தால் இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஜனங்க அப்படி நினைக்கிறாங்க. யோபுவோட தேவன் இருந்தாரா இல்லையா? பாருங்க, யோபுவை தேவன் சாட்சி கொடுக்கும்படி தான் இந்த காரியம் எல்லாமே வந்தது. இப்போ அவங்களுடைய நண்பர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா குற்றம் சாட்டுறாங்க. யோபு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எங்க கிட்டலாம் நல்லா பிரைஸ் லாட் சொல்ற, நீ பர்சனலா தனிப்பட்ட வாழ்க்கையில நீ தப்பு பண்ற, தேவன் உனக்கு அளித்த தண்டனை தான். என்ன சொல்றாங்க? உனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா, உனக்கு ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா தேவன் உன்னை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் உடம்பெல்லாம் எரிச்சல், ஒரு பக்கம் மனைவி ஓயாம சொல்லினே இருக்குது, ஒரு பக்கம் பிள்ளைங்கள்லாம் மறிச்சு போயிடுச்சு, ஒரு பக்கம் அவர் வந்து எல்லாராலையும் வந்து புறக்கணிக்கப்பட்டார், ஒரு பக்கம் உடலெல்லாம் ஆரோக்கியம் போயிடுச்சு, வேலைக்காரர் இல்லை, அவருக்கு சொத்துக்கள் போயிடுச்சு, எவ்வளோ பெரிய ஒரு மாகாணத்தினுடைய ஒரு கவர்னராக இருந்திருக்கிறாரு, சரிங்களா, ஒரு ஆசாரியனா இருந்திருக்கிறாரு. பாருங்க, எல்லாருமே யோபு வெறுக்கிறாங்க. யோபு பக்கமா அப்படி போனாலே அப்படி போறாங்க. ஏன் தெரியுங்களா? யோபுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்குது. ஒருவேளை நாம அப்படி இருக்கிறோம், நாம வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கிறோம், ரொம்ப நெருக்கடியா இருக்கிறோம், நம்ம வியாதியா இருக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே தேவனே தேவனேன்னு ஜெபிக்கிறோம், ஆனா நமக்கு என்ன நடக்குது? ஒரு நன்மையும் நடக்கல அப்படின்னு உலக ஜனங்கள்லாம் நம்மளை வந்து பார்க்குறாங்க, நம்மளை வந்து பரிகசிக்கிறாங்க, நம்மளை வெறுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாங்க, பாருங்க, அவர் மனைவி, அவர் பிள்ளைகளை இழந்துட்டார், சொத்தை இழந்துட்டார், வேலைக்காரனை இழந்துட்டார், எல்லா விதமான காரியங்களும் அவர் விட்டு போயிட்டு அவர் மிக மோசமான ஒரு மார்ச்சுரியில் இருக்கிற அளவுக்கு பிணவரையில் இருக்கிற மரிக்கக்கூடிய கடைசி நிலையில் இருக்கிற சரீரம் போல யோபுனுடைய நிலை இருக்குது. ஆனா யோபு தேவனால் தண்டிக்கப்பட்டவன் அல்ல, தேவனால் உத்தமன் என்று சாட்சிப்பட்டவன். இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்கு வந்துக்குதுங்க? பாருங்க, யோபு சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு பரிபூர்ண மனிதன். யோபுனுடைய விசுவாசத்தை சோதிக்க பிரச்சனை வந்துக்குது, யோபுனுடைய ஞானத்தை சோதிக்க பிரச்சனை வந்துக்குது, யோபுனுடைய தைரியத்தை சோதிக்க பிரச்சனை வந்துக்குது, யோபுனுடைய பொறுமையை சோதிக்க பிரச்சனை வந்துக்குது. யோபு ஒரு பரிபூர்ண மனிதனாக இருந்தார். பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை நாம் முழுமையாக பெறும்போது தான் உயிர்த்தெழுதலுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. ஒருபோதும் தேவன் யோபுவை தண்டிக்கவில்லை. யோபு ஒரு பரிபூர்ண மனிதனாக இருந்தான். பாருங்க, யோபு தேவனுடைய குமாரனா இருந்தான். இன்னைக்கு நமக்கு எதனா இல்லாம போயிடுச்சு, குறைவு வந்துடுச்சு, ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு, ரொம்ப மோசமான நிலையில படுத்தபடிக்க ஆயிட்டேன்னா நம்மளால தேவனுக்கு விரோதியா நினைக்கிறாங்க ஜனங்க. ஆனா தேவனுடைய குமாரனாக, அல்லேலூயா, அப்படிதான் யோபு இருந்தாருங்க. பாருங்க, அவன் தேவனுடைய குமாரனா இருந்தான், தேவனுடைய குமாரனுக்கு அடையாளமா இருந்தான், மரணத்திலிருந்து எழுந்து வந்தாருங்க அவரு. அல்லேலூயா. யோபு ஒரு முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்தா இருந்தான். யோபுனுடைய பெயரானது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் மீட்பிற்காக எழுதப்பட்டிருந்தது. ஸோ இவ்வளவு மகத்தான ஆசீர்வாதங்கள் அவருடைய பேரில் இருக்குது. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் அவர் பேர் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அவர் எவ்வளோ தொந்தரவு பாருங்க. ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோபு 29ஆம் அதிகாரம்
அப்படியே பொறுமையாக சில வசனங்கள் நீங்கள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. யோபு குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டது பாருங்க. 4 வாசிங்க பாருங்க. யோபு சொல்றாரு அவருடைய தேவனுடைய ரகசிய செயல் யோபுடைய கூடாரத்தில் இருந்துதான். அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது சர்வவல்லவர் என்னோடு கூட இருந்தார், என் பிள்ளைகள் சூழ்ந்து இருந்தார்கள். பாருங்க எதுல கழுவி இருக்கிறாருங்க? நெய்யினால பாதங்களை கழுவி இருக்கிறாருங்க. சாதாரண ஆள் கிடையாதுங்க அவரு. நம்ம இத்தனோட நெய்யை போட்டு இத்தனோட நெய்யை தான் சாம்பார்ல போடுறாங்க, ஆனா நெய்யிலே காலை கழுவிக்கிறாரு. அடுத்தது வாசிங்க. பாருங்க வீதியில போயிட்டு அவர் ஒரு சேர் ஒரு ஆசனத்தை போட்டு உட்கார்ந்தாருன்னா வாலிபர்லாம் அவரை கண்டு பயந்து ஒழிஞ்சுக்குவாங்களாம் மரியாதையினால. புரியுதுங்களா? வாலிபர்லாம் யோபை கண்டு ஒளிந்து கொள்வார்கள். முதியோர் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எழுந்து நிற்பாங்க. இப்போ நீ முதியோராயிரு, நீ கிழவராயிரு, வாலிபர்லாம் யாரும் மதிக்கிறதே கிடையாது. பார்த்தீங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. பெரிய பெரிய பிரபுக்கள்லாம் பேசுது. யோபு வந்துட்டாருன்னா எல்லாரும் யோபு பேச விடுவாங்க. எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துக்கு பாருங்க அவருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க யோபு வந்துட்டா பேசவே மாட்டாங்க. பாருங்க யோபு பேசுறத கேட்டார்னா அந்த காது வந்து அவ்வளவு பாக்கியம் பட்டதா சொன்னாங்களாம். யோபு பார்த்த கண்கள் சாட்சிட்டதான். பாருங்க நீதிதான் ஒரு ஆடையா இருந்துதான். பாருங்க இவரு ஒரு என்ன சொல்லுனா ஒரு செல்பிஷ் வாழ்க்கையெல்லாம் வாழல. நான் மட்டும்தான். ஒரு கிறிஸ்துவ அப்படி வாழவே கூடாது. நித்திய ஜீவன் என்பது பிறருக்காக வாழ்வதுதான். என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தங்க, என்னுடைய அக்கா, என்னுடைய அண்ணன், என் மாமா, என் அத்தை, இவங்க தான் நல்லா இருக்கணும். இவங்க யாரு சர்ச் பிலீவர், இவர் யாரு மெசேஜ் விஸ்வா, இவர் யாரு கிறிஸ்டின், ஓகே காட் பிளஸ் யூ. அப்படியான ஆள் கிடையாதுங்க. அல்லேலூயா. பாருங்க அவரு எல்லாருக்கும் உதவியா இருந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது நன்றி மறந்தவர்களுக்கும் நன்றியே அறியாத துரோகிகளுக்கும் இயேசு நன்மை செஞ்சார். யாராச்சும் ஒரு குருடன் போனா அந்த குருடனுக்கு யோபு கண்ணா இருந்திருக்கிறார். அப்படின்னா இவர் போய் அவன் கையை பிடிச்சி நடத்திருக்கிறார். யாராச்சும் ஒரு முடம சப்பானி போனா அவனுக்கு இவர் ஊன்றுகோலா காலா இருந்துக்கிறாருங்க. எவ்வளவு ஒரு மகத்தான மனிதன். இப்படிப்பட்ட மனிதனை ரகசிய பாவி என்கிறார்கள். ஏன்னா அவருடைய உடம்புல வந்ததான பலவீனம், அவருடைய வாழ்க்கையில அவர் விட்டு போனதான நன்மையான காரியங்கள். அடுத்து வாசிப்பது பாருங்க. எளியவருக்கெல்லாம் அவர் அப்பா வந்துக்கிறாரு. அவருக்கு தெரியாத வழக்கெல்லாம் அவர் ஆராய்ந்து பார்த்து அநியாயக்காரனுடைய கடவாய்ப்பார்களை உடைத்து. ஸோ யோபு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சோப்புலாம் இங்கெல்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் அந்நிய தப்பாக பண்ணியிருந்தானா ஒரே ஒரு ஷாட் வச்சுக்கிறாரு, பல்லுகள்லாம் உடஞ்சிக்குது. இப்போ யார் யோபு? ஒரு பெரிய பலசாலி. அவர் புள்ள பூச்சி கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒரு நல்ல பாருங்க நல்ல சவுண்ட் பாடி அவருக்கு இருக்குது.
பாருங்க, யோபு பேசினா எல்லாரும் யோபு பேச செவி கொடுத்து காத்திருக்கிறாங்க. இவன் ஆலோசனையை கேட்கும் போது எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு பேசும்போது யாரும் பேசல, அப்படியே அவர் பேசுற வார்த்தை டிராப் டிராப் அவங்க மேல வந்தது. ஓகே, பாத்தீங்களா, இவ்வளவு காரியம் யோபனுடைய வாழ்க்கையில இருந்தது. சரிங்களா? திருக்க சொல்றார், he was the prince, all the young prince used to come bow before him. அவன் ஒரு ராஜா பிரபுவா இருந்தான். எல்லா வாலிப பிரபுக்கெல்லாம் அவர் முன்பாக வந்து அப்படியா யோபுக்கு முன்பாக தலை வணங்குவாங்களாம். கர்த்தருடைய திருக்குறள் சொல்லுகிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? Because he was a man of wisdom. அவனுக்கு பாருங்க, அவன் அதிக ஞானவானா இருந்தான். He was a prophet and everybody wanted to see him and talk with him. எல்லாருமே யோபுவை பார்க்க விரும்பினாங்களாம். எல்லாருமே யோபுவோடு பேச விரும்பினாங்களாம். இன்னைக்கு சினிமா நடிகரையும் நட்சத்திரங்களையும் பார்க்கறதுக்கு தான் ஜனங்க விரும்புகிறாங்க. அவங்கள போய் பார்த்து பேசினால, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனால ஒரு நன்மையும் உண்டாக போகிறதில்ல. அல்லேலூயா. ஆனால் யோபு பாருங்க, the man of wisdom, அவனுக்கு எவ்வளோ பெரிய தெய்வீக ஞானம் இருந்தது. யோபுனிடத்தில் பேசினா நன்மையானது மட்டும்தான் வரும். திருக்குறள் சொல்றார், அந்த wise men would come up and say, பாருங்க, அவனிடத்துல ஞானவான்கள் வந்து, ஜோப் சார் என்ன சொல்றாங்களா, யோபு ஐயா, ஜோப் சார், we know that the great God of heaven is with you. எங்களுக்கு தெரியும் மகத்தான பரலோகத்தின் தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். So we have done certain thing. What should we have? நாங்கள் எதை கொண்டிருக்க வேண்டும்? And God would reveal it to Job. பாருங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோபுனிடத்துல கேட்க வந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தேவன் யோபுக்கு வெளிப்படுத்துவாராம். அதனால எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு யோபுனுடைய 42 அதிகாரங்களையும் மறக்காம இந்த வாரம் படிங்க. ஏற்கனவே நீங்க 10 தடவை 20 தடவை படிச்சிருந்தாலும் அந்த ராஜா சீமான் அந்த ஆசாரியனை குறித்து இன்னொரு தடவை கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன் தெரியுங்களா? யோபுக்கு ஒரு சரீர மாறுதல், ஒரு மீட்பு இருந்தது. யாரெல்லாம் சரீர மாறுதல் இருக்குது, எனக்கு மீட்பு இருக்குது, எனக்கு உயிர்த்தெழுதல் இருக்குது, எனக்கு ராப்சர் இருக்குதுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, யோபு புஸ்தகத்தோட அப்படியே கனெக்ட் ஆயிடுங்க. அல்லேலூயா. ஓகே, யோபு ஒரு தரிசனத்தை பார்த்தார். ஆனா நமக்காக தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்த்துக்கிறார். அவர் பார்த்த அந்த தரிசனத்துல நாம பார்த்துருக்கிறோம். என்னுடைய உயிர்த்தெழுதல் தரிசனத்தை நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளவு பேர் பார்த்துக்கிறீங்க உங்க உயிர்த்தெழுதல் தரிசனத்தை? என்னங்க, கொஞ்சம் பேர் தான் பார்த்துக்கிறீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அவர் சொல்றாருங்க, and God would reveal it to Job and they would go do that way and that is just the way he would be. That was fine. 1964 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இந்த செய்தியில இந்த காரியத்தை பேசுகிறார். இவ்வளோ ஒரு மகத்தான காரியம் யோபுக்கு பாருங்க, எவ்வளோ நல்லது இருந்தது. பெரிய அறிவாளி, பெரிய ஞானி, பெரிய செல்வ சீமான் எல்லாமே இருந்தது. 10 பிள்ளைங்க இருந்தாங்க யோபுக்கு. 10 பிள்ளைகள். ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாருங்க, ஒரு தெய்வீகமான சூழ்நிலை அவர் ஜீவித்தார். ஆனால் ஒரு நாள் சில புயல்கள் அவர் வாழ்க்கையில வந்தது. சரிங்களா? அந்த புயல் வந்து ஒரு பெரிய புயல் வந்தது, பிள்ளைங்கள் எல்லாரையும் கொண்டு போட்டுருச்சு. பாருங்க, அவர் நல்லா இருக்கும்போது, அவங்க பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகிட்டு எங்கங்க இருக்கும்போதும் அவங்கெல்லாம் வீடுகளுக்கு வந்து எல்லாம் ஒன்றா இருக்கும்போது பிள்ளைகளுக்காக அவங்கெல்லாம் எப்போ கேதர் ஆகுங்களோ அப்போ வந்து யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் பிள்ளைங்க தப்பு செய்திருக்கோம், ஏதாவது தொந்தரவுல மாட்டிருக்கோம் என்று சொல்லி
அந்த பிள்ளைகளுக்காக யோபு பலி செலுத்தியிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க? ஓகே, இப்பவே அதை செய்யுங்க. தினந்தோறும் ஆண்டவரே என் பிள்ளையும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா காலம் கட்டு கிடக்குது. பிசாசு மோசமான ஆளு. என் பிள்ளையா இதை செய்யறான் அப்படின்ற நிலைக்கு பிசாசு கொண்டு வந்துடுவான். இன்னைக்கு பாதாளமும் திறக்கப்பட்டுக்குது, 20 கோடி ஆவியும் கட்டவிழ்க்கப்பட்டுக்குது. இவ்வளோ ஒரு மோசமான நேரத்தில் நாம் வாழும். இப்போ இவர் பாருங்க, இவர் பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. இன்னொன்று ஒரு புயல் வந்தது, அவருடைய எல்லா ஆடு மாடு பண்ணையெல்லாம் அடிச்சு தூக்கிடுச்சு. இன்னொரு புயல் வந்தது, வேலைக்காரங்களாம் செத்து போயிட்டான். இன்னொரு புயல் வந்தது, அவருடைய எல்லா வயல் நிலங்கள் எல்லாமே எரிந்து தீக்கரை ஆயிடுச்சு. இன்னொரு புயல் வந்தது, அவருடைய உடம்புல எல்லா வியாதி பலவீனமும் வந்துருச்சு. எல்லாருமே இப்போ யோபுக்கு விரோதமாயிட்டாங்க. எல்லாருமே யோபு விரோதமாக பேசுனாங்க. ஒரு நாளில் நல்லா இருந்தான், நல்லா ஆரோக்கியமாக இருந்தான், நல்லா சுகமாக இருந்தான், நல்லா இருந்தான். ஆனால் இப்போ இவர் நிலையை பார்த்தியா? கூட போய் நிற்கவே முடியல, அவ்வளோ பேட் ஸ்மெல் வருது. இவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கிறார். பிள்ளைங்க இல்லை, வேலைக்காரன் இல்லை, வீடு நாசமாக போயிடுச்சு, வீடு பாழடைஞ்சு கிடக்குது, நிலம் இல்லை, சொத்து இல்லை, நல்ல வேலை இல்லை, எதுவுமே இல்லை. இவரோட எப்படி தேவன் இருப்பார்? அல்லேலூயா. யோபுனுடைய சொந்த மனைவியே யோபுக்கு விரோதமாய் திரும்பி விட்டார். நீ ஏன் இன்னும் ஜீவனை வச்சுன்னுக்கிற? ஆண்டவரை தூசினா உன்னை எடுத்துருவாரு, தூசி. ஆனா மேல என்ன நடந்தது இவருக்கு யோபுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. வேறொரு பரிமாணத்துல ஒரு சம்பவமானது நடக்குது. இப்போ இவருடைய உடம்புல பலவிதமான பிரச்சனை எல்லாமே. இவர் சாம்பல் குவியலில் உட்காந்துன்னு சொரிஞ்சிக்கின்னு பாருங்க, ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கிறார். இப்போ இந்த யோபனுடைய இந்த நிலையை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு துயரமா, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஷேப்பில் இவர் இருக்கிறாருங்க. இதெல்லாமே திடீர்னு நடந்தது. சரிங்களா? இதனுடைய முழுமை ஏன் இது நடந்ததுன்னு யோபுக்கு உடனே தெரியல. சொல்லாருங்க, நான் நிர்வாணியாய் பிறந்தேன், நான் நிர்வாணியாய் திரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்குதுன்னா அதை கர்த்தர் தான் கொடுத்தார். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சும்மா வாழ்க்கை முழுவதும் புலம்பாதீங்க. போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவன் என்ன கொடுத்துறாரோ அதுக்காக சந்தோஷப்படு. சரிங்களா? ஆமா, ஜனங்க தங்களை விட மேலானவங்களை நினைக்கிறாங்க, தங்களோட மேலான ஆளை தான் நினைக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு நல்ல சூழ்நிலை இல்லை, எனக்கு எப்படி இருக்கிற. தேவன் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிறார். இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி எத்தனை பேருக்கு டயாலிசிஸ் பண்ணி மருத்துவமனையில் கியூவில் இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? சரிங்களா? எத்தனை பேர் கேன்சர்ல கீமோ தெரப்பிக்காக கியூவில் பேர் கொடுத்து நிற்கிறான் தெரியுமா? எங்கள் ஏரியாவில் ஒரு நபர் ஒருத்தர் மரித்து போனார். நான் உண்மையிலே உடைந்து போன அந்த நபரை நினைத்து. அவர் எப்படி இருப்பார்னா, ஆள் பார்த்தா கம்பி மாதிரி இருப்பார். அவர் செய்கிற வேலையை அந்த கொத்தனார் மேஸ்திரி, சென்ட்ரிங் அடிக்கிறது எல்லா வேலையும் செய்வார். சைக்கிளில் தான் போவாருங்க. அவர் யாருன்னே தெரியாது. டெய்லி டீ கடையில் காலையில் போகும்போது ஒரு 5-6 பேரை கூட வச்சுருக்கோம் இருக்கிற ஏரியாவில். அப்படியே என்னை தொடர்ந்து பார்க்க வாங்க பிரதர்னு. வாங்க சார். இப்படியா போயிட்டு இருந்தேன். வேற ஒரு வார்த்தையும் பேசுனதே கிடையாது. எவனா பார்த்தா டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி 2 காலை இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்குது. நான் இப்போ விசாரித்தேன் என்ன நடந்ததுன்னா, அவருடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சான். எங்கேயும் வேலை செஞ்சுருந்தாரான், திடீர்னு அவருக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சான். ஹாஸ்பிட்டல் போனால் அவர் உடம்பு முடியாமல் ஆகிட்டு 1 வாரம் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லிக்கிறாங்க. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் சொன்ன காரியம், பிரதர் நான் உயிரோடு இருக்கும்போது நரகத்துக்கு போயின்னு வந்துருக்கிறேன், எனக்கு வருமானமே இல்லை. காலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இத்தனை பேர் தான் ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க, அத்தனை பேருக்குள்ளே நான் போய் ஆகணும். வாரத்தில் 2 தடவை எனக்கு டயாலிசிஸ் பண்ணணும், இல்லைன்னா என்னுடைய நிலைமை மோசமாகிடும். நான் காலையில் 4 மணிக்கு நான் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போகணும்.
நான் 4 மணிக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போனேன்னா நான் வீட்டில் 3 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடணும். முதல் பஸ்ஸை பிடிச்சி நான் அங்கே ஏறினா எனக்கு முன்னால் நைட்டே வந்து அங்கே படுத்துனுக்குறான். 4 மணி நேரம் டயாலிசிஸ் ஆகும். அது ஒரு நரகத்துக்கு 4 மணி நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நான் மதியானம் 2 மணிக்கு தான் வருவேன். என் வாழ்க்கையே உடைஞ்சு போயிடும். இப்படியா இருக்குது? நான் இருக்கிறதே வேஸ்ட்டு பிரதர். நான் எவ்வளோ பலசாலின்னு நினச்சிருந்தேன். நான் ரொம்ப ஆரோக்கியமானோன்னு நினச்சிருந்தேன். எனக்கு நினைவு தெரிஞ்சிலேருந்து நான் இந்த கட்டட சென்ட்ரிங் வேலை, இந்த பில்டிங் வேலை தான் செய்கிறேன். எனக்கு அவ்வளோ ஸ்டெமினா இருக்கும். எவ்வளோ வெயிலில் வேலை செய்வேன். கம்பி மேலே காலை வச்சு நான் நிற்பேன், நடப்பேன். எவ்வளோ வேலைகளை செஞ்சேன். என்னால் இப்போ நடக்கவே முடியலை. மருத்துவர்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீ வந்து 1/2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணுன்ட்டாங்களாம். அந்த 1/2 லிட்டர் தண்ணியில் அவர் சாப்பிட்ற சாம்பார், ரசம், தண்ணி, ஏதாவது உடம்பு சரியில்லை குடிச்சா சிறப்பு எல்லாமே சேர்த்து 1/2 லிட்டரோ 300 ml தானா. நான் எப்படி தாங்க உயிர் வாழுது? என்ன தாங்க என் நிலமை அப்படின்னு பார்த்து கொஞ்ச நாள் தான் பார்த்தாரு. நான் செத்தா சாவுறேன்ட்டு டெய்லி டீ கடையில் வந்து டீ குடிப்பார், ஜூஸ் குடிப்பார். அவரால் முடியல, கட்டுப்படுத்த முடியல. அவள்தான் அவர் கடந்து போயிட்டார். சரிங்களா? ஸோ நாம் பாருங்க, இவ்வளோ மோசமான நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இல்லாமல் தேவன் நம்ம சுகமாக வச்சுக்கிறோம். நம்ம எவ்வளோ நன்மையை அனுபவிக்கிறோம் தெரியுங்களா? நம்ம எவ்வளோ சுகமாக இருக்கோம் தெரியுங்களா? சில பேருக்கு வியாதி வந்து வியாதி சுகமாகாமல் செத்தே போகிறான். அவங்க விளவினம் வருது, நம்ம ஜீவிக்கிறோம். மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு அந்த பாருங்க, அந்த மரணத்தின் கதவு நம்மளை தட்டி கையை பிடிச்சி இழுகுது. ஏதோ ஒரு கை நம்மளை பிரிச்சு விடுது. நானே உயிர்த்ததிலும் ஜீவனமாக இருக்கிற இவன் என்னுடைய குமாரன், இவள் என்னுடைய குமாரத்தி, இவளுக்காக தான் நான் ஜீவனை விட்டேன். இவர்களுடைய தெய்வீக சுகத்திற்காக தான் நான் கல்வாரியில தொங்கினேன். இவர்களை மரணம் ஒருபோதும் ஆண்டு கொள்ளாது என்று சொல்லி எல்லா நேரத்திலும் தேவனுடைய இரக்கம் நம்மோடு இருக்குது. அதனால நெகட்டிவான காரியங்களை எப்போதும் சிந்திக்காதீங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை. வாழ்க்கை ஃபுல்லா என்னது? தொடர்ந்து புலம்பல் 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 புலம்பல். எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் வீட்டில் சரியாக இருந்தால் நான் சரியாயிட்டு இருப்பேன், எனக்கு என்ன பின்னணி இருக்குது, அது இல்லை இது இல்லை. எதையுமே யோசிக்காதீங்க. ஆண்டவரே இன்னைக்கு என்னை நல்லா வச்சுக்கிற ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. நான் அப்படியே ஒரு நாளில் இருந்தேன், மோசமாக இருந்தேன். பட் இன்னைக்கு என் ஜீவியத்தை மாற்றிக்கிறேன். எனக்கு ஒரு நாள் நல்ல குடும்பம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? நல்ல குடும்பம் இல்லை, நல்ல அப்பா அம்மா இல்லை, நல்ல நிலைகளே இல்லை. அதனால புலம்புவதை விட்டு விட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய நீங்க முயற்சி செய்யுங்க. யோபு வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சுங்க, ஆனாலும் அவர் துதி மட்டும் அவர் வாயை விட்டு போல. நாம தேவன் நன்மை செஞ்சா மட்டும்தான் அவரை துதி பண்றதுக்கான நம்ம ஸ்தாபன கிறிஸ்துவம் இல்லை. அவர் என்னை கொன்றே போட்டாலும், அவர் என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். சோ பாருங்க, எந்த தவறு செய்யாத போதும் சோதனைகள் ஏன் எனக்கு வந்ததுன்னு ஒருவேளை யோபு வியந்திருக்கலாம். ஆனா சில நாட்களுக்கு பிறகுதான் யோபுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுது. அவர் தன்னுடைய நிருபத்தில் அதை எழுதி வச்சு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். தேவனிடத்துல இருந்து ஒரு மகா பெரிய வெளிப்பாடு அவருக்கு வந்தது. இங்க நல்லா செல்வசியமான ஜீவிச்சுங்கிறாரு. வேறொரு பரிமாணத்துல, வேறொரு இடத்துல எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு பிசாசு போயிட்டு தேவனிடத்துல போய் நிற்கிறான். அவன் என்ன சொல்றான்? யோபு வந்து உம்மை துதி சொல்றாரு. யோபு என்னுடைய குமாரன், என்னை எப்போதும் யோபு என்னை ஆராதிக்கிறான், என்னை நேசிக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிசாசு என்ன சொல்றான்? ஆமா ஆண்டவரே, அவன் ஏன் அப்படி செய்யறான்னு தெரியும். யோபுடைய கேரக்டர் பிசாசு ஒரு மாதிரி நெருக்கடிக்குள்ளாகிடுச்சு. என்ன கேரக்டர் தெரியுங்களா? எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்றது. இன்னைக்கு நாம எது நடந்தாலும் நன்றி சொல்றதே இல்லை. நன்றி சொல்லாத இருதயம் நல்ல இருதயமே இல்லை, அது உணர்வுள்ள இருதயமே இல்லை. இன்னைக்கு நாம பிழைத்திருக்கிறதே தேவனுடைய கிருபை தான். எத்தனை பேர் பசி எடுக்காம இருக்கிறாங்க? உங்களுக்கு பசி எடுக்குதா? சாப்பிட்டு ஜீரணம் ஆகாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? உங்களுக்கு ஜீரணம் ஆகுதா? எவ்வளவு பேருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது, மலச்சிக்கல்ல எவ்வளவு பேர் தொந்தரவு பண்றாங்க? உங்களுடைய சரீர ஓட்டு எல்லாமே சீரா இருக்குது, இருக்குதா இல்லையா? அதிகமா நம்ம தேவனை நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கு.
அப்போ ஆண்டவர் சொல்றார் பிசாசு கிட்ட, என்னுடைய குமாரன் யோபு அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், பாருங்க தேவனிடத்துல மகாபெரிய சாட்சியை பெறான். பிசாசு சொல்றான், யோபு நீங்க ஆசீர்வதிக்கிறதுனால, அவனை வேலை அடிச்சு காத்ததுனால, அவன் ஃபேமிலி, அவனுடைய கையின் கிரிய, அவனுடைய நிழல், அவனுடைய வயல், அவன் எதை தொட்டாலும் அவன் வந்துட்டு ஆசீர்வாதமா இருக்கிறதுனால அவன் உண்மை துதிக்கிறான். நீங்க நன்மை செஞ்சா உண்மை துதிப்பாங்க. நீங்க கொஞ்சம் கையை எடுத்து பாருங்க, இதுவரைக்கும் கேட்காத மோசமான தூஷணங்களை யோபு தூஷிப்பான். யார் சொல்றா? பிசாசு சொல்றான். நீ எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிற, நல்ல சுகத்தை கொடுத்துக்கிற, நல்ல கணவரை கொடுத்துக்கிற, நல்ல மனைவியை கொடுத்துக்கிற, எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, பிள்ளைகளை கொடுத்துக்கிறீங்க, அவனுக்கு எல்லாமே நல்ல குடும்ப சூழ்நிலை இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால அவன் துதிக்கிறான். இது என்ன பெரிய விசேஷம்? கொஞ்சம் கையெடுங்க, எதுனா ஒன்று எடுத்து பாருங்க. அவன் உண்மை போல இந்த மாகாணத்திலே யோபுவை போல மிக மோசமான ஈவில் ஸ்பீக்கர், தூஷிக்கிறவன் யாருமே இருக்க மாட்டான் அப்படின்னு பிசாசு சவாலிடுறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் அவனுடைய பேரை அவருடைய ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதி வச்சிருந்தார். அவன் மேல தாங்க தேவன் நம்பிக்கை வைக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஆள் மேல தாங்க தேவன் சேலஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்க இப்போ நீங்களே உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. தேவன் நன்மை செஞ்சா மட்டும்தான் நீங்க அவரை சோத்திருப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில சறுக்கல் வருது, நெருக்கடி வருது, இழப்பு வருது, வியாதி வருது, உங்களை நல்லா பேசணும்லாம் உங்களை பகைக்கிறாங்க, உங்களை பின்னால பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, இழிவா பேசுறாங்க, உடனே நான் கிறிஸ்தவனா வாழ முடியாது போயிடுவீங்களா? உண்மையிலே உங்களுடைய பேரை தேவன் முன்குறித்திருந்தால் எந்த சூழ்நிலையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபேஸ் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யோபு மேல அவ்வளோ பெரிய மகா நம்பிக்கை. அவர் சொன்னார், அவன் ஜீவனை மட்டும் நீ தொடாத, நீ என்ன வேணா பண்ணிப்பாரு, கருத்துல ஒப்புக்கொள்ள, என்ன வேணா பண்ணு, எதை வேணா எடு, எதை வேணுமானாலும் எடு, அவனை என்ன வேணா பண்ணு. அல்லேலூயா. எவ்வளவு சோதனைனா கொடு, என் வியாதியை கொடு, பலவீனத்தை கொடு, பிள்ளைகளை எடு, சொத்தை எடு, சரீரத்தின் ஆரோக்கியத்தை எடு, எல்லாருமே யோபை பார்த்தா நிந்திக்கிறத செய், யோபை தூஷிக்கிறத செய், யோபை பார்த்தா கேலி பண்ண செய், நீ சிரிக்கவை, என்ன வேணா பண்ணு, அவன் யார் என்பதை என்னுடைய குமாரன் நிரூபிப்பான். ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தார். அவர் இந்த பூமியில வரும்பொழுது அவர் நிந்திக்கப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், முகத்திலே காரி உமிழப்பட்டார். சர்வ வல்லமர் சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. அவர்தான் அந்த லோகாஸ், அவர்தான் முழு உலகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். அப்படியே எச்சில் அவர் மேல விழுந்தது. இவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். அல்லேலூயா. அவரை அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், முட்கிரீடத்தை வைத்தார்கள், அவருடைய முதுகை பிளந்து எடுத்தார்கள், அவருடைய கரங்களிலே ஆணிகளை அடித்தார்கள், பாரமான சிலுவை அவருக்கு வைத்தார்கள், ஈட்டியை எடுத்து விழாவில் சொருகினார்கள். அவருக்கு எவ்வளவு மோசமான காரியத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு காரியத்தை அவருக்கு செய்தார்கள். ஆனாலும் கூட, பிதாவே உமக்கு சித்தமானால் இது என்னை விட்டு நீங்க செய்யும். ஆண்டவரே, இது என்னை விட்டு போகன்னு கூட கேட்கல, உமக்கு சித்தமானா இதை நீங்க செய்யும். ஆனா இதை செய்யறதுக்கு தான் நான் வந்துக்கிறேன், உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதனால உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவ பெண்மணி, உண்மையான கிறிஸ்தவ சகோதரன் தேவன் நன்மை செஞ்சா மட்டும்தான் அவரை துதிப்பான்றது உண்மையான கிறிஸ்தவனுக்கு இல்லை. லாடம் கட்டி பொழுது விட்டாலும் லாடம் கட்டின நேரத்தை துதிப்பான். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் துதிச்சாங்களா? லாடம் கட்டிக்கிறாங்க. கடுமையான நெருக்கடி, எவ்வளவு போராட்டங்களை அவர்கள் சகித்தார்கள் பாருங்க. அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய குமாரனும் குமாரத்தையும் இந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையலுக்குள்ள வரணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் வந்தார். உயிர்த்தெழுதலில் அவர் வரும்போது இதெல்லாம் பற்றி அவர் அனுபவித்து சகித்தார்.
யோபு உயிர்த்தெழுதல்ல வரார். யோபுடைய சரீரம் மறுரூபமானது. பாருங்க, முன்ன ஒரு மறுரூபமாச்சு, ஆரோக்கியம் இல்லாத சரீரம் ஆரோக்கியமாய் பரிபூர்ணமானார். அது சாதாரண சரீர சாதாரண இந்த மனுஷத்துல இருக்கிறதான பலவீனங்கள் மாறி பலன் வந்தது. ஆனா 2வது தடவை அவர் ஒரு பரிபூர்ணம் அடைஞ்சார். பாருங்க, மறுரூபம், சரீர மறுரூபமாய் மரித்து உயிரோடு எழுந்தார். பார்த்தீங்களா? அது மகாபெரிய தெய்வீகமானது. அப்போ பாருங்க, உங்களுக்கு பரீட்சை இல்லாமல், உங்களுக்கு டெஸ்ட் இல்லாம, உங்களுக்கு சோதனை இல்லாம நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழ முடியாது. தேவன் உங்க மேல நம்பிக்கை வச்சார்னா, இந்தா என் குமார நீ என்ன ஒண்ணு பண்ணு போ. நம்ம சொல்லுவோம்ல, ஏரியால தொட்டு பாரு, மேல கையை வச்சு பாரு, என்ன நடக்குது பாரு. தேவன் அதே நம்பிக்கை உங்க மேல வச்சார்னா மொத்த பிசாசையும் அவுத்து விடுவாரு. என்னங்க 20 கோடி ஆவியா ஒரு ஆளுக்கா? நீ போய் பாரு. பாதாளத்தை வேற திறந்து விடுறாரு, போய் பாரு. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை வேற எதிராகிறார், போய் பாரு, போய் தொட்டு பாரு. அல்லேலூயா. ஏன்னா நாம் பரலோக சுபாவத்தினால நிறைந்திருக்கிறோம். இந்த பூமியின் ராஜ்யங்கள் உண்மையான மனவாட்டி அசைக்க முடியாது. முழு பாதாளமே, முழு பூமியினுடைய எல்லா மனிதர்கள் வந்தாலும் உங்களுக்கு இருக்கிறதான கிறிஸ்துவின் அன்பை யாராலும் அசைக்கவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. சோதனை வந்தா ஆண்டவரை விட்டுருவீங்களா? நெருக்கடி வந்தா விட்டுருவீங்களா? உங்களுடைய பழைய பழக்கம் உங்களை தொந்தரவு பண்ணுதா? நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடையவன், ஆண்டவரே என்னை பிசாசு சோதிக்க வர, ஆண்டவரே என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நான் உம்முடையவன், எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. சோ பாருங்க, நமக்கு இந்த பூமியில தான் நமக்கு வந்து சோதனை. ஒருவேளை இங்க இருக்கிற மனிதன் பாதாளத்துக்கு போவான்னா, பாதாளத்தில் சோதனை எல்லாம் கிடையாது. பாதாளத்தில் சோதனைக்கு தான் சோதனை இல்லை, அங்க டைரக்டாவே டார்ச்சர் தான், வேதனை தான், பற்கடிப்பு தான். அங்க சோதனையே கிடையாது. சோதனைன்னு ஒன்று வந்தா நீ ஜெயம் பெற்று வெளியே வரலாம். அங்க சோதனை கிடையாது, அங்க கதையை முடிஞ்சு போச்சு. பரலோகத்துக்கு போனா அங்கேயும் சோதனை கிடையாது. அவங்க வெறுமனே மற்றற்ற மகிழ்ச்சி, மட்டில்லாத பேரானந்தம். அல்லேலூயா. சோ பாதாளம் முழுவதுமே வேதனைகளாலும் கொடுமைகளால் நிறைந்திருக்கிறது. பரலோகம் முழுவதும் சந்தோஷத்தினாலும் ஆனந்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இந்த பூமி என்கிற நாம் வாழ்கிற இந்த இடம் தான் நமக்கு சோதனைக்கான ஸ்தலம். அப்போ இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் மனவாட்டி, இந்த செய்தியை விசுவாசிக்கிற உண்மையான மனவாட்டி பாருங்க, அவன் நித்திய ஜீவனை பின்தொடர்ந்தவர்களாக பரலோகத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிற வேலையில ஒருவேளை பிசாசு வந்து உன்னை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசுறான். எப்படி இந்த ஜோஷுவா மன்னூர்ல வராரு, என்ன அவருக்கு என்னதான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அவர் சொல்லுவார், இருந்தா நீ எடுத்துக்கோ, நீ எதனா சொல்லி பாரு, என்னன்னா பண்ணு, எதனா பண்ணிப்பாரு, எதனா பண்ணிப்பாரு. யோபின் மேல வந்த நம்பிக்கை ஒரு விசுவாசி மேல வச்சுக்கிறேன். இந்த ஷீலாவை எடுத்துக்க, நீ என்ன பண்ணு, என்ன உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. அல்லேலூயா. தேவன் யார் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. அவர் மனுஷன் அல்ல, அவர் முற்றும் முடிய ஒரு காரியத்தை பார்த்த பிறகுதான் நம்பிக்கை வைப்பார். ஆமா, உங்களுக்கு சோதனை வரும், திடீர்னு எதுனா உங்களுக்கு இழப்பு ஏற்படும், உங்களுக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் போயிடும், உங்களுக்கு வந்து பலவீனம் வரும், கடன் தொல்லையில மாட்டிக்குவீங்க, உங்களால விடுபடவே முடியாத அளவு பிரச்சனை வரும், எந்த மருத்துவரை பார்த்தாலும் ஒன்றும் தரலன்னு. அல்லேலூயா. தேவன் யோபின் மேல நம்பிக்கை வைத்து சாத்தானுக்கு சவால் விடுவார்னா, ஆட்டுக்கடாவின் ரத்தத்தின் கீழே இருந்த யோபுக்கே அப்பேற்பட்ட ஒரு சேலஞ்ச ஆண்டவர் வந்து கொடுக்க கூடுமானால், அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவின உங்களை, அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதின உங்களை எவ்வளவு தைரியமா பிசாசுக்கு சேலஞ்சு கொடுப்பாரு. உங்களை கொடுக்கலாமா? ஆண்டவர் கொடுக்க ஒப்பு கொடுப்பீங்களா? என்ன வாழ்க்கை, கொஞ்ச நாள் வாழ போறோம், வாடா வாடா வாடா, நீ என்னன்னா பண்ற, என்ன
வா, உன்னால என்ன பண்ண முடியும்? ஜீவனை அவனால தொட முடியாது. ஏன்னா இந்த ஜீவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்குது. ஒன்னும் பண்ண முடியாது. நெருக்கடி வரலாம், உங்களை ஏமாத்தலாம், பிசினஸ் பண்ணி நஷ்டமாகலாம், பணம் நஷ்டமாகலாம், குடும்பம் நஷ்டமாகலாம், நண்பர்கள்லாம் புறமுதுகு காட்டலாம், நல்லா இனிமையா தேனா கேக்கா பேசணுங்கலாம் இதை என்ன பண்ணலாம்? உங்களை தப்பா பேசலாம். ஆண்டவரே இதெல்லாம் சகிக்கக்கூடிய பலனை தாங்க ஆண்டவரே. யோபுக்கு நடந்ததா எனக்கு அந்த அளவு எனக்கு நடந்துச்சு. இயேசுக்கு நடந்ததா நமக்கு நடந்தது. அப்போ இன்னைக்கு பாருங்க, சாத்தான் உங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்க கூடும் என்றால், இந்த கடைசி கால மனவாட்டி கிறிஸ்து இயேசுவினுடைய பரிபூர்ண குணாதிசயங்களை தனக்குள்ள கொண்டிருக்கிறாள். தேவனால இன்னைக்கு பர்ஃபெக்ட் ஃபெய்த் அமைச்சார் நமக்கு. ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? உங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். எந்த பேரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சோ இந்த உலகத்துடைய வாழ்க்கை அது பார்த்தீங்கன்னா அழிவுள்ளது. ஆனால் நம்ம போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை முடிவில்லாத நித்திய வாழ்வு. இந்த பாதாளமானது பிசாசுக்காக தேவன் தாமே சிருஷ்டித்தார். ஆனா நாம போய் கொண்டிருக்கிறதான பாருங்க, யோபு பார்த்ததான அந்த ஈஸ்டர் தரிசனம், அது பாருங்க முடிவில்லாத வாழ்க்கை அவனுக்கு அளிக்குது. இவ்வளோ வியாதியெல்லாம் பாருங்க, எவ்வளோ வியாதி நெருக்கடி எல்லாமே வந்துச்சு யோபுக்கு. பாருங்க, அவன் கேட்குறான், ஒரு மரத்தை குறித்தாச்சு நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை வெட்டி போட்டா, தூக்கி தூரமா அந்த கட்டையை போட்டா, அந்த கட்டையில ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு இலை கிளம்புது, ஒரு சின்ன கிளை கிளம்புது, அதுல இருந்து 4 இலை கிளம்புது. அந்த மரம் பார்த்தீங்கன்னா பாருங்க, பில்டிங்ல இருந்து மரம் கிளம்பும். ஏதோ ஒரு காக்கா போயிட்டு அதில் போயிட்டு அதனுடைய எச்சில போட்டுச்சுன்னா அதுல இருந்து வருகிற கொட்டையில இருந்து ஒரு மரம் கிளம்பும். அதுக்காச்சும் ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்ன ஆண்டவர் நம்பிக்கை இருக்குது? நாங்கெல்லாம் செத்தா எங்க போறோம் ஆண்டவர், இவ்வளோ வியாதியா இருக்கிறோமே அப்படின்னு அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் பாருங்க தேவனுக்காக உறுதியாய் நின்று சில புரிந்து கொள்ளாத காரியங்களை குறித்து அவன் பேசும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை தரிசனமா காட்டுறார். என்ன தரிசனம் வந்ததுங்க? சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தரிசனம் என்னவென்றால் மத்தேயு 27ஆம் அதிகாரம் எவ்வளவு வருஷம் கழிச்சு, 3500 வருஷம் கழிச்சு நடக்குது. அந்த தரிசனத்தை ஆண்டவர் யோபுக்கு காட்டுறார். அதுல பார்த்தா ஒருத்தர் கல்லறையில் வைக்கிறாங்க. அவர் தான் மீட்பர். அவர் எப்படி மீட்பர்னு தெரிஞ்சுக்கினார்னா, அவர் கல்லறையில் வச்ச உடனே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த உடனே அவருக்கு முன்பாக அவருக்காக ஜீவித்த அவருடைய ஜனங்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்துக்கிறாங்க. அதுல யோபு அவர் பார்க்கிறார். இல்லைங்களா? யோபு இப்போ சாம்பல்ல உட்காந்துக்கிறாரு, சொரிஞ்சுனுக்கிறாரு, ஆரோக்கியம் இல்லை, சுகவீனமாகிறாரு, ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாரு. இப்போ அந்த தரிசனம் வரும்போது யோபு ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தில் இருக்கிறத யோபு பார்க்கிறார். கேக்குறீங்களா இல்லையா? ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தில் யோபு இருப்பதை பார்த்து அவர் பாருங்க, அப்பதான் நினைக்கிறாரு, மரணத்துக்கு பின்பாக வாழ்க்கை இருக்குது, நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு உயிர்த்தல் இருக்குது, என்னை ஒருபோதும் பாதாளம் பிடிச்சு வைக்க முடியாது. இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே தேவன் தாமே முன்குறித்திருக்கிறார். ஒரு உண்மையான விசுவாசிக்கு மரணமே கிடையாது. ஹல்லேலூயா. மரணம் நம்ம பிடிச்சு வைக்க முடியாது. ஆமாங்க. சோ பாருங்க, இது எல்லாமே யோபுக்கு இது எல்லாமே எப்போ வந்ததுன்னா, மிக கடுமையான நெருக்கடி, போராட்டம், பொல்லாப்பின் மத்தியில தான், எல்லாமே இழக்கப்பட்ட பின்புதான் யோபு இந்த காரியத்தை பார்த்தார். அதனால அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு பாருங்க, நமக்கு இந்த நெருக்கடி, இந்த பொல்லாப்பு, இந்த போராட்டம் எல்லாமே நமக்கு ஒரு முதிர்ச்சியை கொடுக்குது. இதெல்லாம் நீங்க பெற்று ஆகணும். அப்பதான் கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களால அனுபவிக்க முடியும். எனக்கு ஒண்ணுமே வராதுங்க அப்படின்னா நீ காலம் ஃபுல்லா ஒரே மாதிரியான கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ்வ, எந்த மாற்றமும் இருக்காது. பாருங்க, ஒரு மரம் மிக மோசமான புயலை சந்திக்கும் போது அப்படியே ஆடும், அப்பதான் அது வேர் தள்ளி உள்ள போகும். நமக்கு நிச்சயமா டெஸ்ட் தேவை, நமக்கு சோதனை தேவை, நமக்கு பரீட்சை தேவை. இதெல்லாம் கடந்து நாம மீண்டு வரும்போது அப்பதான் நாம் சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
உண்மையான கிறிஸ்தவனுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவனை எந்த ஒன்றுமே அசைத்து பார்க்கவே முடியாது. பாருங்க, ஏன் பிசாசு, முடிக்கிறேன், நான் நேரம் ஆயிடுச்சு, முடிக்கிறேன். ஏன் பிசாசு தேவனிடத்துல வந்து யோபை குறித்து பேசினான் என்றால், யோபுவை பிசாசு வெறுத்தான். ஒருத்தரை கூட பிசாசு நேசிக்க மாட்டான். இயேசு உங்களை நேசிக்கிறதுனால பிசாசு உங்களை வெறுக்கிறான். அல்லேலூயா. யோபின் மேல பிசாசுக்கு பொறாமை இருந்தது, பகைமை கொண்டான். பாருங்க, யோபு ஏதாச்சும் நெருக்கடிக்குள்ள ஆகணும்னு நினைச்சான். ஆனாலும் யோபு தொட முடியல. எவ்வளவு பகைமை இருந்தாலும் யோபு தொட முடியல. ஏன்னா தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே பாதுகாப்பாகிறார். உங்களுக்கு எதனா ஒண்ணு வரணும்னா கூட அவருடைய பர்மிஷன்ல தான் உங்களை தொட முடியும். நேரம் வந்துட்டு நம்ம ஊர்ல இருக்கிற லோக்கல் அரசியல்வாதி நடிகர்கள் போல, இந்த பொதுஜன மக்களை போல கண்ட மேனிக்கு வந்து உங்களெல்லாம் வந்து கையை பிடிச்சி இழுக்கவோ உங்களுக்கு வியாதியை கொடுக்கவோ முடியாது. அவர் பர்மிட் பண்ணாதான், அவர் அனுமதி கொடுத்தாதான் அது உங்களுக்கு நடக்கும். அதான் சொல்றாரு, சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். அதனால யோபு பிசாசு மிக மோசமாக வெறுத்தான். ஆனாலும் கூட அவனுக்கு பகைமை இருந்தது. பிசாசு இன்னைக்கு உங்க மேல பொறாமையாகிறான். ஏன் நம்ம பொறாமையா இருக்கிறான்? தேவன் அவனு மேல இருந்து தள்ளிட்டாரு. அவன் இனி மேல போகவே முடியாது. ஆனா நாம மேல போறோம். என்ன தள்ளி விட்டாரு, நீங்க மேல போயிடுவீங்களா? பொறாமையாச்சு. பொறாமை பிசாசுடைய குணம். காயனுக்குள்ள என்ன வந்தது? பொறாமை. கிறிஸ்தவனுக்குள்ள பொறாமை இருக்க கூடாது. யாராவது சமாதானம் வந்தா சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். ஆண்டவரே இன்னுமாக இவரை மென்மேல ஆசீர்வதியும். இவர் எல்லாம் ஆரோக்கியமாகிறார், நான் பலவீனமாகிறேன், ஆண்டவரே இவரை இன்னும் ஆரோக்கியமா வையும். சரிங்களா? ஆமா, இவருக்கு நிறைய பணம் இருக்குது, நான் ஏழ்மையாகிறேன், ஆண்டவரே அவர் இன்னுமா ஆசீர்வதியும். நம்ம சகோதரன், நம்ம சகோதரி, நம்ம குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. பொறாமை என்ற காரியம் உங்கள் ஒருவருக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அது பிசாசினுடையது. யார் மேல யாரும் பொறாமப்படக்கூடாது. பிசாசுக்கு யோபு மேல பொறாமை வந்துச்சு. இன்னைக்கு உங்க எல்லாரும் மேல பிசாசுக்கு பொறாமை இருக்குது. அல்லேலூயா. ஆனா நமக்கு பொறாமையே இல்லை. நம்ம ஏன் பொறாமை பண்ணோம்? நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தினுடைய டிவைன் நேச்சரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, சோ இப்படிப்பட்டதான நேரத்தில் யோபு தான் யார் என்று நிரூபிக்கும்படியான ஒரு சூழ்நிலையில ஜீவித்தான். பிசாசுக்கு பகைமை இருந்தது, பொறாமை இருந்தது, வெறுப்புணர்வு இருந்தது. யோபு அவன் வெறுத்தான். மிக மோசமாக வந்து யோபு மேல வந்து கடுமையான கோபம் கொண்டான். இதெல்லாம் இருக்கும்போது தேவன் அனுமதித்தார். இந்த அனுமதியின் பேர்ல தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் யோபுக்கு இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யார் என்று நிரூபிக்க வேண்டிய சில கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் தேவனுக்காக நின்றே ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் மெசேஜை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா ஒன்று வந்தால் ஓடிடுவாங்க, திரும்பி பழைய பாவத்துக்கு போயிடுவாங்க, பழைய ஸ்தாபனத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு மெசேஜை குறித்து நிச்சயம் இல்லை. இந்த உலக வாழ்க்கை தான் அவங்களுடைய குறிக்கோளா நினைக்கிறாங்க. இந்த எல்லாமே ஒழிந்து போகும். நீ காண்கிற எல்லாம் ஒழிந்து போகும். இந்த வாலிபம் மறைந்து போகும். இந்த ஆயுசு குறைந்து போகும். இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகும். அல்லேலூயா. ஆமாங்க. பாருங்க, அந்த பஹல்காம் என்கிறதான இடத்துல ஒரு தாக்குதல், ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நடந்தது. கல்யாணம் 5 நாள் தான் ஆச்சுங்க. ஹனிமூனுக்கு போய்க்கிறாங்க. ஒரு நேவி ஆபீசர் என்ன நினைச்சிருப்பான், மனைவியோட ஹனிமூனுக்கு போனாருங்க. எவ்வளவு நிச்சயம் இல்லாத உலகத்தை வாழும் பார்த்தீங்களா? ரொம்ப கொடூரமா சுட்டாங்க. ஈவு இறக்கமே இல்லை. ஒரு இள வயதுடைய மனைவி பாருங்க, துடிக்க துடிக்க அவனை கொண்டு போட்டாங்க. நிச்சயம் இல்லாத உலகத்துல வாழும். இப்போ நான் வீட்டுக்கு 100% போய் சேரும்ன்றது நம்பிக்கையே கிடையாது. ஆனா என் வாழ்க்கை எப்போதும் இயேசுவுக்கு, அவர் என் மீது வைத்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றும்படி வாழ வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் உண்டு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போதான் போறோம். அது இன்னைக்கு போனான்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு போனான்னா, எப்போ போனாலும் நாம மேல போகும்போது என்ன நினைப்போம் தெரியுமா?
இவ்வளோ தெய்வீகத்துக்கு நான் ஒண்ணுமே ஜீவிக்கல பிரதர். நான் ஒரு தியாகத்தையும் செய்யல. இவ்வளவு ஒரு மகிமைக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. நிச்சயமா தான் நடக்கும். வேதம் சொல்லுது, தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் செய்திருக்கிற காரியம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அவ்வளவு மகிமையான மகாபெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். அதனால அடுத்த வாரம் இதனுடைய கன்டினியூஷனை பார்ப்போம். இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயம் டெஸ்ட் வரும், தொந்தரவு வரும். நாம ஸ்தாபன சர்ச்சை கிடையாது. கார் வாங்குவீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, பெரிய லெவல்ல போவீங்க, அம்பானிக்கு நீங்க டஃபா இருப்பீங்க. இல்ல இந்தியாவில் இருக்கிறதான டாப் 10 பணக்காரர்கள்ல இயேசுவை நேசிக்கிறா, நீ 4வது இடத்துக்கு வருவ, 2வது இடத்துக்கு வருவ. அதெல்லாம் வரவே மாட்டேன். இருக்கிறத கூட சரிச்சு விட்டாலும் விடுவாரு. ஒரே ஒரு காரியம்தான், அவன் பெரிய வாட்டர் கம்பெனி, டாட்டா மாதிரி, டாட்டா குளுக்கோஸ், டாட்டா வாட்டர்லாம் இருக்குது இல்லைங்களா, அவ்வளோ பெரிய வாட்டர் கம்பெனி ஓனராக இருந்தான் ஒருத்தன். ஏகப்பட்ட பிளான்ட் வச்சிருந்தான், மல்டி மில்லியனியர், குரோர், மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் வச்சிருந்தான். ஆனா பாதாளத்தை போயிட்டு ஒரே ஒரு சொட்டு தண்ணிக்காக ஏகினான். ஒருத்தர் பிச்சைக்காரனா இருந்தாருங்க. அவர் பூமியில தான் பிச்சைக்காரனா இருந்தாரு. அங்க போனா அவர் பிச்சைக்காரனாவே கிடையாது. இங்க செல்வ சீமானா இருந்தவன் ஒரு டிராப் தண்ணிக்காக மேல பிச்சை எடுக்கிறான். ஒரே ஒரு டிராப் கொடுங்க ஆண்டவரே, ஒரே டிராப், ஒரே டிராப், ஒரு டிராப் தண்ணிக்காக மேல போய் பிச்சை எடுக்கிறான் ஐஸ்வர்யவான். ஆனா பிச்சைக்காரனா அந்த லாசரு அவன் ஜீவ ஊற்று. பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த அந்த விசுவாச ஓட்டத்துடைய தகப்பனுடைய மடியில போய் இலைப்பாரி கொண்டிருக்கிறான். இதுதாங்க உண்மை. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக ஜீவிங்க. சுகம் இல்லையா, அவருக்காக ஜீவிங்க. பசி இல்லையா, அவருக்காக ஜீவிங்க. பிள்ளைங்க உண்மையா இல்லையா, ஆண்டவருக்காக ஜீவிங்க. எல்லாத்தையும் அவர் திருப்புவாரு. அவர் எல்லாத்தையும் திருப்புவாரு. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிங்க ஆண்டவரை நேசிக்கிறாருன்னு. கர்த்தர் உங்களை இருதயங்களை ஆஸ்வதி. நம்ம யாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் கொஞ்ச நேரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. யோபுக்கு எவ்வளோ துன்பம் வந்த போதும் யோபு எவ்விதமான ஒரு விசுவாசத்தோடு இருந்தாரோ, என்னுடைய வாழ்க்கையை அதே மாதிரி வையும் ஆண்டவரே என்று நாம் யாவரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவர் எல்லாரும் வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், சகோதரிகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Praise the Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Glory, 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 glory. மகிமை 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே. மரணோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை வருவாய். ஓ இனிமையே, ஹalleluya, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவ வியாதியையும் ஒரு குரு சுமந்து. ஓ மை லார்ட், மை லார்ட், ஓ மை லார்ட். சும்மா வராதீங்க,
அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை. வழி அவரே, வருவாய் தருணம் இதுவே. வார்த்தைக்காக ஜீவிக்க வேண்டிய நேரம் இதுதான். உங்களுடைய அடையாளத்தை காண்பிக்க வேண்டிய நேரம் இதுதான். கிறிஸ்துவனுடைய மனவாட்டி என்கிறதான அந்த டோக்கனை காண்பிக்க வேண்டிய நேரம் இதுதான். ஆண்டவருக்காக நில்லுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. நம் யாவரும் தலையில தாழ்த்து. யாராவது ஆண்டவரே என் வாழ்க்கையில யோபுவை போல சூழ்நிலை எனக்கு வரும் என்றால், இதோ நான் இருக்கிறேன், என்னை நிறுத்தும் ஆண்டவரே. நான் புறமுதுகு காட்ட மாட்டேன். என் மீது உமக்கு ஒரு மகா பெரிய நம்பிக்கை ஆண்டவரே. என் குமாரன் நிற்பான், என் குமாரன் நிற்பான் என்று நீ சாத்தானுக்கு சவால் விடும் பொழுது நான் எப்படி ஆண்டவர் அந்த சவால் இருந்து விலகி இருக்க முடியும்? என் தேவனே, உம்மை நம்பி நானும் உம்முடைய எதிரியாகிய எனக்கு எதிரியான அந்த சாத்தானை சந்திக்க இயேசுவின் நாமத்திலே வருகிறேன் என்ற உணர்வோடு கூட உங்களுடைய இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளும். நிச்சயமாகவே தேவன் உன்னை நேசிக்கிறார். உன்னுடைய எல்லா கண்ணீருக்கும் பதில் உண்டு. நீ தோற்கவே இல்லை. நீ ஆரம்பத்திலேயே தோற்கவில்லை. பிசாசு உன்னை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். என் சகோதரனே, அவர் உன்னை ஒருபோதும் இழப்பதில்லை. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ ஒரு வேலை செய்யக்கூடும் என்றால் நிச்சயமாக உன்னை உணர்த்துவார், உன்னை திருத்துவார், பிரம்பெடுப்பார், உனக்கு சிறு அடியும் கொடுப்பார். அவர் அடிக்காமல் இருக்க மாட்டார். ஆனாலும் அவர் ஒருபோதும் உன்னை இழக்க மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நாம் சிறு அடிகளை கொடுக்கிறோம். அதனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் வெறுக்கிறோம் என்பது அல்ல, அவரை நல்வழிப்படுத்தவே. அவருடைய நேசம் தான் நம்மை அடிக்கிறது. அவருடைய நேசம் தான் நம்மை விதமாய் நடத்துகிறது. நன்றி என்று முழு இதயத்தோடு ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு இருதயமும் நன்றி உணர்வோடு இருக்கிற வேலையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சகோதரர் ராபர்ட் அவர்கள் நேரத்தில் வந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். எங்கள் அன்பிலும் அதிகமாக நேசி எங்கள் அருமை ரட்சகர் கர்த்தாவே, இந்த மதியான வேலையில் நீர் எங்களோடு கூட இருந்து உங்கள் நன்றி கர்த்தாவே. உஷ்ணமான நேரத்தினுடைய வார்த்தை எங்கள் குளுமைப்படுத்தின நன்றி கர்த்தாவே. உலகத்தில் வெளியே எங்களுக்கு அதிகம் உஷ்ணமாக இருக்குது கர்த்தாவே. ஆனால் உங்களுடைய வார்த்தை எங்கள் இதயத்தை தேற்றினா கர்த்தாவே. நாங்கள் உங்களுடைய சமூகத்தை வெளிப்பாடி கொண்டிருக்க நன்றி கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திருப்திப்படுத்தி உங்கள் நன்றி கர்த்தாவே. நாங்கள் வெறுமையாக வந்தாலும் கர்த்தாவே நிறைவாக சொல்லிடுவோம் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை உங்களுடைய வார்த்தை எங்களோடு இருக்குது கர்த்தாவே. தேவன், நாங்கள் அறிந்திருக்கோம் கர்த்தாவே, நீர் இப்போ இங்கு ஜீவிக்கிறீர். உங்களுடைய வார்த்தை இங்கே இருக்கிறது கர்த்தாவே. உங்களுடைய கிருபை எங்கே இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் இதை விட வேறு என்ன அறிந்திருக்க வேண்டும் கர்த்தாவே. உலகத்தில் உள்ள காரியங்கள் அல்ல கர்த்தாவே. எங்கள் மீட்பர் இங்கே இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கோம் கர்த்தாவே. நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த மகிழ்ச்சி நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரி பிள்ளைகளும் உடைய கர்த்தரை ஒப்பு கொடுங்க கர்த்தாவே. எவ்வளவு புழுக்கமா இருந்த கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு நாள் நல்லதை கொடுப்பேன் அறிஞ்சிருங்க கர்த்தாவே. தேவனை, நாங்கள் இந்த எடுத்து செய்தி கேட்ட போல இந்த எடுத்து நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்காக பருவத்தில் ஒரு இடம் இருக்கிறது கர்த்தாவே. அங்க எங்களுக்காக ஒரு ஆசிரம் இருக்கிறது கர்த்தாவே. அங்களுக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறது கர்த்தாவே. உமக்கு நன்றி கர்த்தாவே. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கிருபையினால் நீர் அதை எங்கள் வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. வந்த பிள்ளைகளை சகோதரியுடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கும் கர்த்தாவே. செய்தியை கொடுத்த போதர் உடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கும் கர்த்தாவே. எல்லாத்தையும் உங்களுடைய கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த சூரிய இந்த வெளிச்சத்தில் இந்த வெப்பமான நாட்களில் எந்த வியாதிகளும் எந்த வருத்தங்களும் எந்த பலவீனங்களும் யாரையும் அணுகாதபடி கர்த்தாவே உங்களுடைய கிருபை அவரோடு சூழ்ந்து பாதுகாட்டும் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை இருக்கட்டும் கர்த்தாவே. தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. மந்த மக்களை நீர் கோஸ்டல்ல வைத்து பாதுகாத்துக் கொள்ள கர்த்தாவே. உலக சுற்றும் கொப்பளங்க இருந்தாலும் கர்த்தாவே, கோஸ்டல் இருந்த போல உங்களுடைய வார்த்தையில் இருந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. உங்களுடைய நன்மையால் நிரப்போம். நாங்கள் மீண்டும் சந்திக்கும் பொழுது சென்ற வாரம் எங்களை தேவன் பரிபூர்ணமாக பாதுகாத்த என்ற சாட்சியோடு காண தேவனை நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜீவன் சாட்சியோடு கூட வாழட்டும் கர்த்தாவே. நீ நடத்தும். நாங்கள் இப்பொழுது கடந்து செல்லும் பொழுது கர்த்தாவே, அந்த மேகஸ்தம் எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் ஆய்க்க செய்யட்டும், நடத்தும், பெரிய காரியங்கள் செய்யும். தேவையை சந்தியும். தேவனை திருமண காரியங்களை நடத்தி தாருங்க கர்த்தாவே. இன்னைக்கு என்ன தேவை இருக்கு எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றும் கர்த்தாவே. எங்களுக்கு எல்லாம் கேட்க தெரியாது கர்த்தாவே. ஆனா நீர் எல்லாவற்றையும் அறிந்து செய்கிற தேவனாயிருக்கு கர்த்தாவே. நடத்தும், பெரிய காரியங்கள் செய்யும்.
எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுங்க. நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். அவருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.